ஹலோ கைஸ், நீங்கள் மார்க்க படம் பார்க்கறதுக்காக வெற்றியோகம் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் தப்பு பண்ணது இந்த விஷயத்துக்கு தான். வில்லாப்புரம் வெற்றிக்கு வந்தோம். ஆனால் ஆக்சுவலி அது வேறு வெற்றி, மாட்டுத்தான் வெற்றி. மதுரை மாட்டுத்தான் வெற்றி போனோம். டக்குன்னு ஒரு ஆட்டோத்தை பிடிச்சோம். ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்புறமேட்டு அப்படியே வந்தாச்சு ப்ரோ. அப்படியே வந்துட்டு குடுன்னு ஓடி டிக்கெட் போடலான்னு சொல்லி வேகமாக போகிறோம். வேகமாக போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் போடலான்னு சொல்லி போகிறோம். கடைசியாக சொல்கிறாங்க டிக்கெட் டைம் முடிஞ்சு ப்ரோ, எல்லாமே க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட சோகமான சுற்றி வீடெலாம் எடுத்துகிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் அடுத்த ஷோன்னு சொன்னாங்க. அப்படி நான் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு கரெக்டாக ஒரு சிக்கன் கடையை பார்த்தோம். கரெக்டாக ஒரு 7 மணிக்கு திரும்பி எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு ஒரு சிக்கன் வந்து நல்லா சூடாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சு. அவங்க சுட லேட்டாக 1/2 hour ஆகிடுச்சு. கரெக்டாக 7 மணிக்கு ஆர்டர் போட்டது 7:20 அது மாதிரி ஆச்சு. 20 ஆச்சு. கரெக்டாக 20 முடிச்சுட்டு நாங்களும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக டேஸ்ட். 10 பீஸு 130 கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே கைஸ் போத்தீஸ்க்கு வந்தாச்சு. அப்படியே கரெக்டாக ஒரு 7:40 போல் போத்தீஸ் பக்கம் ஒரு விசிட்டை போட்டு போகலான்னு இருந்தோம். கரெக்டாக 7:40க்கு போத்தீஸ் பக்கம் வந்துட்டு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது பொங்கல் வேலையா, பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க போத்தீஸில். சரி நாங்களும் சும்மா சுற்றி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போட்ட சரி எனக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். அது என்ன நீங்கள் தான் ப்ரோ கமெண்டில் சொன்னோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் சொன்னோம். அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பர்ச்சேஸை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தா அண்ணன் ஒன்று கீரோட சுற்றிருந்தாங்க. கீரோட பார்த்தோன்னே எனக்கு சமாசை. சரி கீரோட சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட ஒரு பிளேட்டு மட்டும் கீரோட வாங்கினோம். ஒரு பிளேட்டு கீரோட வாங்கிட்டு நல்லா அருமையாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. அந்த டேஸ்ட்டு பழைய மெமரிஸ் தான். கீரையோடைய நல்லா சாப்பிட்டாச்சு ப்ரோ. சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தோம். வாக்கிங் போட்ட தான் நம்ம பானிபூரி அண்ணனை பார்த்தோம். வலிக்க வந்து மாட்டிக்கிட்டானே. ஆனால் இந்த டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு ப்ரோ. சீரியஸாக ரொம்ப நாள் கழிச்சு நான் பானிபூரி ட்ரை பண்ணுறேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. கூச்சப்படாம சாப்பிடுங்க. டே டைமை பார்த்தோம்னா 10:20 ஆயிடுச்சு. டக்குன்னு ஆட்டோ ரெடி பண்ணிட்டு புட்டுன்னு ஓடியாச்சு தேட்டருக்கு. கைஸ் ஃபைனலி வெற்றிக்கு வந்தாச்சு. எப்படியோ ஃபைனலி படத்துக்கு வந்தாச்சு. காலைல வந்து டிக்கெட் போட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபைனல் படத்துக்கு வந்தாச்சு. இப்போ படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். பக்காவாக செட் பண்ணிடுவாங்க. இன்டீரியர் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டிசைனு அவ்வளோ லைட்டிங்ஸ் தான் கொடுத்து ரொம்ப பழைய வெற்றி மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கோட ரொம்ப பெருசாக செட்டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். மாட்டுத்தாவணி பக்கத்தில் கரெக்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் ஏற்றாப்புல இருக்குது. அப்படியே டிக்கெட்டு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு ப்ரோ. உள்ளே போயிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங் போகிறதுக்கும் கதையே புரியலை அவ்வளோவுக்கு. ஓகே நல்லா தான் போச்சு. அப்புறம் கைஸ் இன்டர்வியூக்கு வந்தோம். இன்டர்வியூக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸை மட்டும் வாங்கிட்டு திரும்பி படத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இன்டர்வியூக்கு அப்புறம் தான் படமாகவே இருந்துச்சு ப்ரோ. கைஸ் படம் பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தை வந்து ரிவ்யூ என்ன சொல்லலான்னு தெரியல எனக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நான் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப வைரமாக எடுத்திருக்காரு.